சூஃபிக்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் இஸ்லாத்தில் ஒரு பிரிவினரா அல்லது அதற்கு எதிரானவர்களா? அதை பற்றிய தங்கள் கருத்துக்களை கேட்க விரும்புகிறேன். சூஃபிசம் என்று ஒரு சித்தாந்தம் இஸ்லாத்திற்குள்ளே முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் பெயரால் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூஃபிசம் என்று சொன்னால் அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஏறக்குறைய துறவரம்னு சொல்லுவாங்க இல்லையா? துறவரம், எஸ்கேபிசம், எல்லாத்தையும் மட்டும் ஓடுறது, எஸ்கேப் ஆகி ஓடுறது. எனக்கு பொண்டாட்டி வேணா, புள்ள வேணா, ஊர் வேணா, உலகம் வேணா, அது வேணா, காடோ செடியோன்னு என்ன செய்யறது, எஸ்கேப் ஆகி போகிற இந்த சித்தாந்தத்துக்கு பேர் தான் சூஃபிசம் என்று சொல்கிறாங்க. இது இஸ்லாத்துக்கு எதிரானது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் எந்த ஒரு காரணத்தினாலையும் குடும்ப வாழ்க்கையை விட்டு விலகவே கூடாது. அவன் மனைவி மக்களோடு தான் வாழணுமே தவிர கல்யாணம் பண்ணாமல் என்ன செய்யக்கூடாது. அவனுக்கு ஆண்மை இல்லை, முடியலைங்கிறதுனால வேண்டால் அப்படி இருக்கலாம், அது குற்றமாகாது. அவனுக்கு அந்த உணர்வுகள் இருக்கிற வரைக்கும் அவன் கண்டிப்பாக குடும்ப வட்டத்துக்குள்ளே தான் இருக்கன்னு. யார் திருமணம் செய்யவில்லையோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை. சூஃபிசம் சொல்கிறார்கள், திருமணம் செய்யாமல் கடவுளுக்காக என்ன செய்யணும், நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி பொருளாதாரத்தை திரட்டுவது ஒரு முஸ்லீமுடைய கடமை. ஏன்னா இஸ்லாத்தில் எங்களுக்கு ஜக்காத்துன்னு ஒரு கடமையும் இருக்கிறது. காசை சம்பாதிச்சா அந்த ஜக்காத்தை கொடுக்க வேணும். அப்போ பொருளாதாரத்தை வெறுக்கணுங்கிறது இஸ்லாத்தின் கொள்கை கிடையாது. பணத்தை நேர்மையாக திரட்டுங்கன்னு இஸ்லாம் சொல்லுதே தவிர திருடாதே, மோசடி பண்ணாதே, கலப்படம் பண்ணாதே, சூதாட்டம் பண்ணாதே, கேடான பொருள்களை விற்று சம்பாதிக்காதே, அடுத்தவன் பொருளை இப்படியான கண்டிஷன் இருக்கே தவிர காசு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறதுக்கு தடை இருக்கான்னு கேட்டால் தடையில் எவ்வளவு கோடின்னு வச்சுக்கலாம். எனக்கு சக்தி இருக்குமையானால் நான் சம்பாதிச்சு பல கோடிகளுக்கு அதிபதிகளாக ஆகலாம். இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த சூஃபிசம்ங்கிறவங்க, அதெல்லாம் இல்லை, கடவுளுக்காக எல்லாத்தையும் நெஞ்சிடணும், அறுத்துறணும், காசு பணத்தை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது, ஒன்றுமே பணத்தாசையெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசைங்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இருக்கக்கூடாதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத தத்துவம். இருக்காமல் எவனும் இருக்க முடியாது. இந்த மாதிரி போனவங்கெல்லாம் கண்டிப்பாக மாட்டிடுறாங்க. பெண்ணாசை இல்லைன்னு போவாங்க. கடைசியில் என்ன ஒழுங்காக கல்யாணம் பண்ணால் கண்ணியமாச்சு இருந்திருப்பாங்க. கடைசியில் அந்நிய வேற பொம்பளைகிட்ட விளையாடி மாட்டிக்கிட்டு என்ன செய்யறான், அசிங்கப்பட்டு போகிற காட்சியெல்லாம் பார்க்குறது. இதெல்லாம் சாத்தியம் இல்லை. இயற்கையாக கடவுள் ஒரு உணர்வு கொடுத்துருக்காருன்னு கேட்டால் அதுக்கு சரியான முறையில் அதுக்கு தீர்வு காணணுமே தவிர கடவுளுக்காக நான் ஆணை நாட மாட்டேன், பெண்ணை நாட மாட்டேன், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. எவன் சொன்னாலும் ஒரு கட்டம் இல்லாட்டி ஒரு கட்டம் அவன் சிலிப்பாகி போயிடுவான், பேர் கெட்டு போயிடும், கடைசியில் அசிங்கப்பட்டு தான் நிற்க வேண்டி இருக்கும். இல்லறம் தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. சூஃபிசம் என்ன செய்கிறது, ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மரப்பாக்குவால், இப்படி படிச்சிருக்காங்க. இந்த குணங்குடி மஸ்தான் மாதிரி சில சூஃபிசம்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இப்படி படிக்கிறாங்க. எப்படி கல்யாணம் பண்ணு வை, ஆடு மாடு வீடு தேடுன்னு பொம்பளை சொல்லுவானாம். ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மரப்பாக்குவாள், ஆண்டவனை மறக்க வச்சு விடுவா. அந்த நாரிகள் ஆசை வை தையையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமேங்கிறார். அதாவது கல்யாணம் பண்ணிட்டு படுற ஒருத்தன் படுற பாட்டையும் கேட்டையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பெண்களை திட்டுவது, பெண்கள்ங்கிற படைப்பு கேவலமான, இதெல்லாம் சூஃபிசமுடைய சித்தாந்தம். இது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கருத்தை முஸ்லீம்களில் சில பேர் இஸ்லாத்தின் பெயரால் நுழைச்சு விட்டாங்க. இதுக்கு குரானில் இதுக்கு அனுமதி கிடையாது. ப்ராஃபட் நபி அவர்கள் இதை என்ன செய்யலை, அனுமதிக்கலை. இன்னும் சொல்ல போனால் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவன் தான், சமூகத்தில் இருக்கிறவன் தான் அதிக நன்மை செய்ய முடியும். இது காட்டுக்கு போயிட்டான்னு வைங்க, அவன் ஒன்றா நம்ம ஒரு சுயநலவாதியாக தான் இருப்பான். அவன் தன்னை பற்றி நினைக்கிறான். சமூகத்தில் இருந்தால் என்ன செய்யலாம், ஒரு நோயாளிக்கு உதவி செய்யலாம், ஒரு பசிச்சவனுக்கு கஞ்சி ஊற்றலாம், ஆடை இல்லாதவனுக்கு ஆடை எடுத்து கொடுக்கலாம், ஒரு நோயாளி ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாம், ஒரு கல் முள்ளு ரோட்டில் கடந்தால் எடுத்து ஓரமாக ஒதுக்கி வைக்கலாம். எவ்வளவு நல்ல காரியம் சமூகத்தில் இருந்தால் செய்ய முடியும். தாயை கவனிக்கலாம், தகப்பனை கவனிக்கலாம், பிள்ளைகளுக்கு அறிவு கற்றுக் கொடுக்கலாம். இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக இருந்தால் நிறைய நன்மைகள் நம்ம அடைந்து கொள்ள முடியும். இவன் என்ன பண்ணுறாடா, நான் கெட்டு போயிடுவேன் எனக்கு அப்படி அப்படி அப்படின்னா இவன் மகா கெட்டவனாக இருப்பாப்ப. ஏன் நீ உள்ளுக்குள்ளே இருந்து கெட்டு போகாமல் இருக்க வேண்டியதானே? சமூகத்தில் இருந்து ஒருத்தனுக்கு ஒருத்தனை தனியாக ஒருத்தனை அடைச்சி போட்டாச்சு 10 வருஷம். நான் பொய்யே சொல்லங்கிறான். தனியாக இருந்து பொய் எப்படி சொல்ல முடியும்? தனியாக இருந்து நான் திருடவே இல்லைங்கிறான். இதை ஆதாரமாக எடுத்துக்கொள்வது, மக்களோட மக்களாக இருந்து பொய் சொல்லாமல் இருக்கணும். அவன் தான் பொய் சொல்லலன்னு அர்த்தம். மக்களோட மக்களாக இருந்து ஆசையை வெல்லணும், சரியான முறையில் ஆசையை தீர்த்து கொண்டு தப்பான வழியிலிருந்து என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லலாம். அப்போ இவனை தனியாக கொண்டே நாங்கள் காட்டில் போய் இருந்துக்கிட்டு இவர் கோல் சொல்லவில்லை, இவர் புறம் பேசவில்லை, இவர் திருடியது இல்லைன்னா விட்டு பார்த்து அம்பட்டும் செஞ்சிருவானே, செஞ்சிருவோன்னு பயந்தாரம் ஓடி போயிருக்கிறான் இவன். இந்த மாதிரி இந்த சமூகத்தை விட்டு எஸ்கேப் ஆகி போகக்கூடிய இந்த சித்தாந்தத்தை
இஸ்லாம் அதை ஒழிக்கத்தான் வந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் இதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு வந்தே சொல்லி இருக்கிறார்கள். அதனால சூஃபிசம் என்பது இஸ்லாம் கிடையாது, இஸ்லாத்துக்கு எதிரானது.